மீது அந்த வீடியோவில் உள்ள இளைஞர்கள் மீது இருதரப்பும் உள்ள யார் யார் தாக்குனாங்களோ 2 பேர் மீது நடவடிக்கை எடுங்க. அப்பாவிகள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க, எஃப்ஐஆர் போடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நான் முக்குளத்தூர் மக்களுக்கு அந்த எலமனூர் கிராம மக்களுக்கும் நான் சொல்ல ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், சிசிடி கேமரா மாட்டுங்க. தொடர்ந்து உங்ககிட்ட வம்புலுக்காங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்குது பெருசு இல்ல. அப்பவே சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே அந்த போர்டு கிட்ட சிசிடி கேமரா மாட்டுங்கன்னு சொல்லி நீங்க யாரும் மாட்டல. காலையில இந்த நிகழ்வு நடக்கு அப்படின்னு சொன்னா உடனடியா தகவல் கொடுத்திருக்கலாம். காவல்துறை அந்த காவல் நிலையத்துல யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். தாசில்தார் வருவாய்த்துறை கூட்டு அவங்க அகற்றிருப்பாங்க. அவசரப்பட்டு சண்டை போட்டா இப்போ குற்றம் நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு மாத்துறாங்க. இவங்க தான் அத்துமீறி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை சொல்றேன். அது எப்படி ஒரு பட்டியல் சமூக மக்கள் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா உடனடி நடவடிக்கை இப்படிலாம் இது பண்றாங்க. உடனடியா முக்குளத்தூர் மீது தாக்குதல், எங்களுடைய மக்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, அவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தினா சொல்றாங்க. தயவு செய்து சொல்றேன், மாநில அரசுக்கு சொல்றேன், உடனடியா இதை தடுத்து நிறுத்துங்க. அந்த எலமனூர்ல எங்க மக்கள் மீது எந்த காரணத்தை கொண்டு பொய் வழக்குகளோ தாக்குதல்களோ ஈடுபட்டா மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் எங்களுடைய முக்குளத்தூரை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் சொல்லி இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முழுக்க திட்டமிட்டு நிம்மதியா இருந்த மக்களிடையே ஒரு போர்டை கொண்டு போய் வம்பிழுத்தது அந்த மக்கள். முதல்ல அவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைங்க. வேண்டுமென்றே வம்பிழுத்து தான் இந்த விஷயம் நடந்தது. அது வெளியூர்ல இருந்து எப்படி இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க, பக்கத்து கிராமங்கள்ல இருந்து அந்த சாதியை சேர்ந்தவங்க எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க? எங்க மக்களை அனுமதிக்காம அவங்கள மட்டும் எப்படி போலீஸ் உள்ள விட்டீங்க? ஏதோ போலீஸ் மத்தியிலேயே போர்டு வைக்காங்க. அப்போ வன்முறையை யார் விரும்புறா? அதனால மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுங்க. இந்த விடயத்துல பொய் வழக்குகளோ எங்க மக்கள் மீதோ காவல்துறை அத்துமீறிச்சு அப்படின்னீங்கன்னா மாபெரும் போராட்டமா தென் மாவட்டம் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.